உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்னை வந்து இங்கே சாட்சியாக நிப்பாட்டியதற்காக வந்து கர்த்தருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2005 வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னை சர்ச்சுக்கு விடவே மாட்டாங்க. நான் எங்கே போனாலுமே வந்து ஆள் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்டுக்கு வரும்போது வந்து எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் சரி அடி வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். விளாட போனால் ஊர் சுற்ற போனால் கூட விட்டுருவாங்க, சர்ச்சுக்கு போனால் விட மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எப்பயுமே கிட்டத்தட்ட நான் வந்து 2015 வரைய அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் எங்கிட்ட அது டேக்கா கொடுத்து அது ஓடிடுவேன். ப்ரேயர் மீட்டிங் அந்த மாதிரிலாம் ஓடிடுவேன். லாஸ்ட்டாக எனக்கு ஆக்சுவலாக வந்து இது படிப்பு நாலேஜ் இருக்காது. நான் 10th வந்து 3 பாடம் ஃபெயில் ஆகி திருப்பி அட்டெம்ப்ட் எழுதும் போதும் பார்த்திங்க அப்படின்னா தமக்கத்தில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அங்கே நான் போயிட்டேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் வந்து அவர் கிறிஸ்டியன் தான். அவங்க மூலமாக தான் நான் ரசிக்கப்பட்டேன். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரை வந்து பரிட்சை எழுதுவார், 15 நாள் தான் இருக்குது, 3 பாடம், 1 வருஷமே நீ படித்து பாஸ் ஆகலை, 15 நாளில் நீ என்னத்தை கிழிக்க போகிற, அங்கே போய் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ப்ரேயர் மீட்டிங்கில் அங்கே பார்த்துட்டு மறுநாள் வந்து அடித்தார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு திருப்பி ஜாம் பண்ணிட்டு விட்டுட்டேன். திருப்பி நான் எக்ஸாம் எழுதி அந்த 3 எக்ஸாம்லேயே நான் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போதுண்டா சாமி, இனிமேல் படிப்புலாம் நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பாவும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய் அப்படின்னாரு. நான் ஐடி படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து ஆண்டவர் எனக்கு வந்து கம்பெனி வைக்கிறதுக்கு உதவி செய்தார் எங்கள் அப்பா மூலமாக. எனக்கு 21 வயசுலேயே வந்து எங்கள் அப்பா வந்து கம்பெனி வச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா எனக்கு 25 வயசு ஆகும்போது வந்து இறந்துட்டார். இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஃபீல் பண்ணிச்சா என்னன்னு தெரில, ஒரு 20 லட்ச ரூபா கடை இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு. நான் ஸ்பீடாக அடைச்சிட்றேன், என்னை தனியாக ஒரு நாள் கூப்பிட்டு பேசினார். நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கடன் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், ஸ்பீடாக அடைச்சிட்றேன், எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுறேன், இன்னும் 1 வருஷத்தில் அடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபா அடைச்சார். அப்புறம் ஒரு 5 லட்ச ரூபா அடைச்சார். திருப்பி ஒரு 5 லட்ச ரூபா லோன் போட்டு அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஒரு 10 மாதம் இருக்கும்போதே வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் நானும் ஃபீல் பண்ணேன். அப்பா வந்து இவ்வளோ தூரம் கடன் அடைச்சிருக்காரு நமக்காக, நம்ம கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நானும் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். அதுக்கப்புறம் சரி, இவ்வளோ நாள் நமக்காக கஷ்டப்பட்டார், நம்ம ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டார், அவர் விட்டுட்டு போன கடனை நம்ம அடைக்கிறனால பிரச்சனை இல்லை அப்படின்னு கொஞ்சம் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இன்சூரன்ஸ் கிளைமு அந்த மாதிரி போச்சு. நாங்கள் எக்விட்டாஸ் அதில் தான் வந்து லோன் போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கு கஸ்டமரே வந்து இதுவரை நாங்கள் இப்போ தான் கிளைம் பண்ணி கொடுக்க போகிறோம், ஸோ இது வருமா வராதான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய என்கொயரிஸ்க்கெலாம் ஆள் வந்தாங்க. வந்து அது வந்து சூசைடா அப்படின்ற மாதிரி வந்து நிறையா ரொம்ப சிஐடி ரேஞ்சுக்கு வந்து விசாரித்தாங்க. நான் போதுண்டா, நாங்கள் பணத்தையே கட்டிடுறோம் அப்படின்ற அளவுக்குலாம் கொஸ்டின் பண்ணாங்க. அது ஒரு 6 மாதம் 8 மாதம் போச்சு. அது பெண்டிங்காகவே இருந்துச்சு. நான் போய் லோன் கட்டுற இடத்துல கேட்டேன், நாங்கள் லோன் கூட கட்டிடுறோம், திடீர்னு 1 இயர் கேப் விட்டீங்க அப்படின்னா திருப்பி நாங்கள் இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் ஆனால் கட்ட முடியாது, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ திருப்பி டெல்லியிலலாம் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களை என்கொயரி பண்ண வந்தாங்களான்னாங்க. அவங்க கேட்டது எல்லாமே கரெக்டு, பட்டு வந்தது அவங்க ஸ்டாஃப் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. இவங்க இந்த பேரில் நாங்கள் அனுப்பவே இல்லையே, யார் வந்தாங்கன்னு. ஆனால் என்கிட்ட கேட்டவங்க வந்து அவருடைய டீட்டெயில் கேட்கவே இல்லை. ஆனால் என்னுடைய டீட்டெயில் எல்லாமே வாங்கி என்னுடைய ஃபைல் எல்லாமே அனுப்பி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் 9 லட்ச ரூபா எதுவுமே நீங்கள் கட்ட தேவையில்ல, என்ஓசி மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னை பெற்ற தகப்பன் வந்து என்னுடைய கடன்களை சுமக்கிறதுக்கு வந்து தயாராக இருந்தார். அவர் இறந்தாலும் வந்து என்னுடைய படைத்த தகப்பன் வந்து உண்மையிலே வந்து அந்த 10 லட்ச ரூபாயை வந்து அவர் ஏற்றுக்கிட்டு
எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ₹1 கூட கடன் இல்லாத அளவுக்கு எங்களை வந்து மாற்றி எங்களுக்கு உதவி செய்தார். இந்த சர்வீஸ் வந்ததுலேருந்து அடுத்த ரேஞ்சில் நான் வந்தது ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அப்பா நல்லா வாழ்ந்தவர். ஸோ வந்து என்னை யாரும் வந்து குறை சொல்லாதபடிக்கு தேவன் வந்து இதுவரைக்கும் வந்து அந்த ஊரில் வந்து மதிப்பு மரியாதையாக வந்து என்னை வாழ வச்சுருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். மீண்டும் வந்து நான் அடுத்து மிகப்பெரிய சாட்சியோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.